நமது தமிழர் மக்கள் கட்சி நடத்தும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது தமிழர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மாவீரர் எஸ் கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் மாநில பொதுச் செயலாளர் என் மகாலிங்கம் அவர்களே மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் செல்வம் அவர்களே மற்றும் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் பெருமாள் அவர்களே மற்றும் தருமபுரி நகர செயலாளர் சிபி அவர்களே மற்றும் இந்த மாணவரணி மாவட்ட செயலாளர் அரவிந்த் அவர்களே மற்றும் வழக்கறிஞர் வேடியப்பன் அவர்களே மற்றும் அனைத்து உறுப்பினர்களே, உங்களுக்கெல்லாம் முதற்கண்ணுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது தமிழர் மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை எதற்கு நடத்தி கொண்டிருக்கிறது என்றால், நமது தமிழக காவல்துறைக்கு சங்கம் அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது இந்தியாவில் இராணுவத்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் நம்ம இந்தியா நாட்டு திருநாட்டில் உள்நாட்டில் சுதந்திரமாக வாழ முடியாது. அதுபோன்று நமது உள்நாட்டில் காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்றால் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 1700களில் இருந்தே பல்வேறு தொழில் சங்கங்கள் செயல்பட்டு கொண்டு வந்தன. சிப்பாய்கள் சங்கங்களாக 1700இல் முதலில் வெள்ளக்காரரை எதிர்த்து சங்கங்களாக செயல்பட்டு புரட்சி செய்துதான் நமது சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தனர். அதாவது நமது தொழிலாளர் சட்டம் என்ன கூறுகிறது என்றால், ஒவ்வொரு தொழிலாளரும் 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும் என்று கூறுகிறது. அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த துறை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும். அது போன்று நமது தொழிலாளர் சட்டம் சொல்கிறது. இந்நிலையில் காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் காலையிலிருந்து மாலை 7 மணி வரை பணிபுரிந்திருப்பார்கள். திடீரென்று மறுபடியும் அவர்கள் அப்பொழுதுதான் வீட்டுக்கு செல்வார்கள். வீட்டுக்கு சென்ற உடனே மறுபடியும் போன் வரும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, உடனே வாங்கன்ட்டு. மறுபடியும் அவர் தூங்க மாட்டாரு, மறுபடியும் வருவாரு. இந்நிலையை பார்த்தால் ஒவ்வொரு காவல் அதிகாரியும் 24 மணி நேரமும் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஏன்? தொழிலாளர் சட்டப்படி காவலர்களுக்கும் 8 மணி நேரம் வேலை வழங்கலாம். அதாவது 8 மணி நேரம் எப்படி வேலை வழங்கலாம் என்றால், காவல் அதிகாரிகளின் எண்ணிக்கையை பெருக்கி சுழற்சி முறையில் 8 மணி நேரம் வேலை வழங்கினால் அவர்கள் இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகி, நமது விஷ்ணு பிரியா அவர்கள், நேர்மையான அதிகாரி விஷ்ணு பிரியா அவர்கள் மரணம் அடைந்தார்களே, அது மாதிரி மரணம் அடைய மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறையில் மேல் காவல்துறைக்கு சங்கம் எதற்காக அமைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம். இது எங்களுடைய சுயநலம் அல்ல. ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அனைத்து துறைகளும் தற்பொழுது ஒவ்வொரு துறையும், கூலி தொழிலாளர்கள் முதல் கொண்டு விவசாயிகள் வரை எல்லாருமே அவர் துறைகளுக்கு, ஆசிரியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களும் அவரவர்களுடைய பிரச்சனைகளை மேலதிகாரிகளுக்கோ இல்லது அரசாங்கத்திடம் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கோ சங்கம் அமைத்துள்ளார்கள். ஆனால் காவல்துறைக்கு மட்டும் சங்கம் இல்லை. காவல்துறையில் பணிபுரியும் எத்தனையோ அதிகாரிகள் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு அவருடைய இன்னுயிரை இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கும் சங்கம் இருந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை அவர்கள் அவங்களுடைய சங்கம் வாயிலாக போராடி பெற்றுவிடுவார்கள். இந்நிலையில் நமது கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்
அருமை நண்பர் செல்வம் அவர்கள் கூறியது போல காவல்துறைக்கு சங்கங்கள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டு அது போன்று காவல்துறையில் சங்கங்கள் அமைத்து விட்டால் இங்கே நமது நாட்டை ஆண்டு கொடுக்க கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் அவர்களுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக மத்திய மாநில அரசுகள் காவல்துறைக்கு சங்கம் அமைக்க அனுமதி வழங்காமல் அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமைகளையும் மறுக்கப்பட்டு அவர்களுக்கு பெரிய துன்பம் இழைக்கப்பட்டு வருகிறார்கள். இது போன்று காவல்துறை அதிகாரிகளுக்கு சங்கம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அனுமதி வழங்கவில்லை என்றால் இனி வரும் காலங்களில் இந்த கூட்டத்தை போன்று மிகப்பெரிய லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூடி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாபெரும் போராட்டம் எமது தமிழர் மக்கள் கட்சி சார்பாக நடைபெறும் என்பதை இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை